அவருடைய தோழர்கள் மற்றும் முஸ்லிமான
உட்கார்ந்திருப்பது, இரண்டு கைகளை இவ்வாறு கோர்த்துக்கொண்டு உட்கார்வது, முழங்கால்களை கட்டிக்கொண்டு உட்கார்வது எல்லாம் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தடை செய்துள்ளார்கள். இந்த உரையை கேட்கும்போது யாராவது ஒரு தூக்கம் வந்தது என்று சொன்னால் அவர்கள் தங்களது அமர்ந்திருக்கக்கூடிய இடத்தை மாற்றிக் கொள்ள வேண்டும் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தந்துள்ளார்கள். எனவே அந்த ஒழுங்குகளை நாம் பேணிக் கொண்டு இங்கு சொல்லப்படக்கூடிய கருத்துக்களை கேட்டு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த வழியிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்ல ஒரு புரிவானாக. அல்லாஹ் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், ஃபதுகுரூனி அஸ்குருக்கும் வஷ்குரூனி வலா தக்ஃபுரூன். 2வது அத்தியாயத்திலே 152வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். இந்த வசனத்திலே அல்லாஹ் 2 விஷயங்களை நமக்கு சொல்லி காட்டுகின்றான். ஒன்று, என்னை நினைவு கூறுங்கள், ஃபதுகுரூனி, என்னை நினைவு கூறுங்கள், அது பொறுக்கும், நான் உங்களை நினைவு கூறுவேன். இது ஒரு விஷயம். 2வது விஷயம், வஷ்குரூனி வலா தக்ஃபுரூன், எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள், என்னை நன்றி மறந்தவர்களாக ஆகிவிடாதீர்கள், எனக்கு நன்றி செலுத்தாமல் நிராகரித்தவர்களாக ஆகிவிடாதீர்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறார். இந்த 2 விஷயங்களை நாம் இங்கு பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலத்திலே எந்த அளவுக்கு நாம் இறைவனை நினைவு கொண்டவர்களாக நாம் இருக்கின்றோம். எந்த ஒரு விஷயத்தை நாம் எடுத்துக்கொண்டாலும் எல்லாம் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். ஒரு குழந்தையை ஸ்கூலில் சேர்ப்பதாக இருந்தால் கூட நல்ல ஸ்கூலில் சேர்க்க வேண்டும், அப்போதான் நல்லா படிப்பான், நல்ல மார்க் கிடைக்கும், நல்ல மார்க் கிடைத்தால் தான் நல்ல காலேஜில் சேர்க்க முடியும், நல்ல காலேஜில் சேர்த்தால் தான் அவனுக்கு நல்ல ஒரு கேப்பசிட்டி கிடைக்கும், பிற்பாடு அவனுக்கு நல்ல வேலை கிடைக்கும் என்று எந்த ஒரு விஷயத்திலும் நான் நல்லதை பார்க்கிறேன். ஒரு வீடு கட்டுவதாக இருந்தாலும் கூட நல்ல காற்று வர வேண்டும், நல்ல இடத்தில் அமைய வேண்டும், ஒரு பைக் வாங்குவதாக இருந்தால் கூட நல்ல பைக் வாங்க வேண்டும் என்றெல்லாம் நாம் நினைக்கிறோம். இது இஸ்லாம் தருவதை. இங்கே நமது நினைவு கூறுதல், அல்லாஹ்வை நினைவு கூறுதல் எங்கே இருக்கின்றது? நாம் எந்த அளவுக்கு அல்லாஹ்வை நினைவு கூறுகின்றோம்? ஏனென்று சொன்னால், இந்த நல்லது வேண்டும் என்று நினைக்கின்றோம். ஆனால் இதை விட நல்லது ஒன்று நமக்கு வேண்டுமே, அதற்கான முயற்சி நாம் என்ன செய்திருக்கின்றோம்? இரவு படுத்துவிட்டு அல்லது இரவு படுப்பதற்கு முன்பதாகவோ அல்லது காலையில் எழுந்த பிறகோ நாம் என்ன நினைக்கின்றோம்? இன்னைக்கு இந்த வேலையை செய்யணும், நாளைக்கு காலையில் 9 மணிக்கு இதை செய்யணும், 11 மணிக்கு போகணும், 2 மணிக்கு இந்த இடத்துல அப்பாயின்மெண்ட் வாங்கி இங்கே போகணும், இப்படியெல்லாம் ஒவ்வொரு வேலையை நாம் திட்டமிட்டு கொண்டே இருக்கிறோம். ஆனால் நம்முடைய ப்ரோக்ராம்ல, நம்முடைய ஷெட்யூல்ல ஒரு விஷயத்தை நாம் எப்போதுமே மறந்து விடுகிறோம். நாளை காலை நாம் எழுந்திருப்போமா? நமக்கு மரணம் இருக்கின்றதே என்ற ஒரு ஷெட்யூலை நம்ம என்ன செஞ்சிடும்? மறந்துடும். அதாவது நம்ம எந்த ஒரு காரியத்தை முயற்சி செய்வதாக இருந்தால், சொல்வதாக இருந்தால் செய்யணும், இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு அதை செய்கின்றேன், யாரா இந்த விஷயத்தை நான் திட்டமிட்டுள்ளேன், இதில் எனக்கு அபிவிருத்தி தருவாயாக, இதில் எனக்கு நன்மை ஏற்படுத்தி தருவாயாக என்று நாம் பிரார்த்திக்க வேண்டும் என்பதையும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தருகிறார். இங்கே நாம் இப்போது நினைவு கூறல் என்பதை என்ன என்பதை பார்ப்போம். அல்லாஹ் தஆலா திருமறையிலே 39வது அத்தியாயத்திலே சுமர் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார், அல்லாஹ் யதவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா வல்லதி லம் தமுத் ஃபீ மனாமிஹா ஃபயும்சிகு அல்லதி கதா அலைஹா al-மௌத வ யுர்சிலு al-குரா இலா அஜலின் முஸம்மா இன்ன ஃபீ ذلك லஆயாத்தின் லஅல்லஹும் யதஃபக்கரூன். இந்த வசனம் நம்முடைய மனதில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இரவு படிக்கும் போது இந்த வசனம் நம்மிடத்தில் நினைவில் இருக்க வேண்டும்.
வயுசில் இருக்கிறாயில ஆஜரிப்பு சொல்லலாம். யாருக்கு இன்னும் சில காலங்களுக்கு இருக்கின்றாரோ அவர்களுக்கு அந்த உயிரை திருப்பி தந்து விடுகின்றான். இன்னும் ஆயாத்தி சிந்திக்கக்கூடியவர்கள், உணரக்கூடியவர்களுக்கு இதிலே அத்தாட்சிகள் சாமி சொன்னா இறக்கும் போது அல்லா தூங்கும் போது உயிரை கைப்பற்றி நாம் சொல்றோம் படுத்தாரு, என்ன பண்ணாரு, பேசினாரு, சாப்பிட்டாரு, உடம்பு சரியில்லை, படுத்தாரு. காலையில ஒரு விஷயத்தை நாம் நினைவு கூற வேண்டியது. அல்லாவுடைய பேரில் அந்த பள்ளிவாசலை கட்டியிருந்தது அமர்சார் அவர்கள் இரவிலே நன்றாக இரவு நேரத்தில் வேலை பண்ணிவிட்டார். காலையில் அவருடைய மகன் தொழில் கவனிக்கும் போது லேசா சத்தம் கொண்டு போயிருக்கு. சரி, ரொம்ப அதிகமாக உடம்பு கேட்ட கதை அவங்க போயிட்டாங்க. அவருடைய மனைவி என்ன பண்ணாங்க, இன்னும் கொஞ்சம் 15 நேரம் ஆயிரத்தி நேரம் ஆயிடுச்சு எப்போ போயிருக்காங்க. சொல்லுங்க, நம்முடைய வாழ்க்கை இந்த நிலையில் இருக்கு, நம்முடைய நினைவுகள் எந்த நிலையில் இருக்கிறது? இந்த வசனத்தை நாம் ஞாபகப்படுத்திக் கொண்டு நாம் படுத்தோம் என்று சொன்னால் நாளை காலையில் சொல்லிட்டான், இறக்கும் போது தூங்கும் போது உன்னுடைய உயிரை கைப்பற்றிக் கொள்வேன். யாருக்கு அன்று விதியாகி விட்டதோ அவருடைய உயிரை வச்சுக்கணும். யாருக்கு இன்னும் கொஞ்ச நாள் டைம் கொடுத்துக்கணும், ஊரா அனுப்பிவிடு என்று அல்ல சொல்லிட்டார். இதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அருமையான ஒரு நினைவுகளை ஞாபகம். இப்பதெல்லாம் மற்ற பார்க்க கொண்டிருக்கிறது. ஏகத்துவத்தை பக்கம் வந்திருக்கிற சகோதரர்கள் சகோதரிகள் தங்களுடைய குழந்தைகளுக்கு ஒன்றை பேச ஆரம்பிக்கும் போது என்ன செய்கிறாங்க, இந்த சின்ன துவா அழகாக கொடுக்குறாங்க. யாரெல்லாம் உன்னுடைய பெயரை கொண்டே நான் கொண்டாடுகின்றேன், உன்னுடைய பெயரை கொண்டே நான் எழுந்திருக்க போகின்றேன் என்ற வார்த்தை அழகாக சொல்லி கொடுக்கிறார். எத்தனை பேர் சகோதர சகோதரிகளை இறைவி படிக்கும் போது எத்தனை பேர் இதை நாம் சொல்லி படித்திருக்கிறோம். இன்னொன்றை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். இதை கூட சொல்லி விடுகின்றோம். ஆனால் இன்னும் நாம் உணரக்கூடிய நம்முடைய மனதில் நன்றாக பதியக்கூடிய ஒரு விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். நீங்கள் படிப்பதற்கு போவதற்கு முன்பதாக பொது செய்து கொள்ளுங்கள். இந்த சூறாக்களை ஒரு முறை ஓதி ஊதிக்கூடிய உடம்பிலே பூர்வமாக அடையப்படுகிறது. இன்னைக்கு இயற்கை வைத்திருக்கிற போது என்ன கேட்டீங்கன்னா, உடம்பில ஒவ்வொரு பகுதியும் பருவம் இருக்கிறது, ஒவ்வொரு பகுதியில் அக்கஷம் இருக்கிறது. அதை தடவி கொள்ளும் போது உடம்பு சமநிலைக்கு வருகிறது. நாம் பலமுள்ளா உடைக்கும் இலவிலை பருக்கும் போது இது நம்ம சில நம்ம கற்று தந்தது. இயற்கை சொல்லக்கூடியது உடம்புக்கு அனைத்து பகுதியும் தடவி கொடுத்து சொல்லக்கூடிய நம்ம சிலலாம் சொன்னாங்க. இரவு பருக்கும் போது யாரெல்லாம் உன் பெயரை கொண்டே என்னுடைய உடம்பை இந்த படுக்கையில் வைக்கின்றேன், உன்னுடைய பெயரை கொண்டே இந்த உடம்பை இந்த படுக்கையில் வைக்கின்றேன். இந்த தூக்கத்தில் என் உயிர் கைப்பற்றப்பட்டு விட்டால், யாரிடத்தில் இந்த வசனங்கள் ஞாபகம் இருக்கின்றதோ, அல்லாஹ் தூக்கத்திலே உயிரை கைப்பற்றுவான் என்று சொல்கிறானே, அந்த வசனம் ஞாபகப்படுத்தி இருக்கின்றோம்னா இந்த விஷயத்தின் ஞாபகம் நாம் போது படிக்க வேண்டும். யாருதான் உன் பெயரை கொண்டே நான் என்னுடைய உடம்பை என் படுக்கையில் வைக்கிறேன். இந்த தூக்கத்திலே என் கைப்பற்றப்பட்டு விட்டால் என் மீது கருணை காட்டுவாயாக. கருணை காட்டிவிட்டால் போதுமானது. அதை விட வேற என்ன வேணும்? அல்லாவுடைய கருணை, அல்லாவுடைய பார்வை நம்ம மீது உண்டு சொன்னா நம்ம எங்க போயிடுவோம்? வேறொரு சொர்க்கத்தை நாம் போயிடுவோம். அல்லாவுடைய கருணை என்ன ஆயிடும்? அவங்க நாம் மன்னிக்கப்பட்டோம். அடுத்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மீண்டும் எழுப்பினார். அல்லாஹ் சொல்றான், நாம் நாடியவர்கள் இறக்கும் போது உயிரை கைப்பற்றுவோம், சிலருக்கு என்ன செய்வோம்? விட்டு விடுவோம் என்று இப்பெல்லாம் இங்க கேட்கிறாங்க.
யா அல்லாஹ், உன்னை நான் நினைவு கூறுவானாக ஆக்கிடுவாயாக. யா அல்லாஹ், உன்னை நினைவு கூறுவானாக, உன்னை திக்ர் செய்யக்கூடியவனாக ஆக்கிடுவாயாக. வசுக்குரிக்க, நீ கொடுத்திருக்கிற அருட்படைகளுக்கு எவ்வளவோ அருட்படை, அல்லாஹ்வுடைய அருட்படை சுவைத்துக் கொண்டே இருக்கிறோம், அனுபவித்துக் கொண்டே இருக்கின்றோம். அல்லாஹ் ஒரே வார்த்தை சொல்லி காட்டுகிறார்கள், வசுக்குரிக்க, உனக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக ஆக்கி வைப்பாயாக. முஸ்லிம் இபாதத், உனக்கு அழகிய அமல்களை செய்யக்கூடியவராக, அழகிய அடியாராக ஆக்கி வைப்பாயாக என்று கேட்கக்கூடிய இந்த துஆவை அப்போ நான்கு இந்த சுகூரிலிருந்து நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய காரியங்களை நாம் அல்லாஹ்விடம் கேட்கக்கூடியவர்களாக, முறையிடக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் இவ்வாறு நம்முடைய வாழ்க்கையை இரவு படுத்தும் போதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டத்தட்ட முறையிட்டார்கள். பொது செய்துவிட்டு அந்த சூறாக்களை ஓதிவிட்டு பிரார்த்தனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். இரவிலே சூரத்துல் பக்ராவுடைய கடைசி 2 வசனங்கள், ஆமன ரசூல் என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த வசனங்களை யார் ஓதிவிட்டு படிக்கிறாரோ அந்த இரவுக்கு அதுவே போதுமானது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். ஆமன ரசூல் இமாம் செய்ததை ஓதக்கூடிய அந்த வசனத்தையும், நாய் கண்டுள்ளாவும் நஷ்டம் என்ற ஓதக்கூடிய அந்த வசனத்தையும், இந்த வசனத்தையும் யார் ஓதிவிட்டு படிக்கிறார்களோ அந்த இரவுக்கு அதுவே போதுமானது. இப்படியேதான் நம்ம இருக்கணும். வேற ஏதாவது போறோம், சாப்பிடுறோம், அப்படியே நியூஸ் பார்க்கணும், அப்படியே ரிப்போர்ட் ஆகணும், அப்படி பரவாயில்ல என்னெல்லாம் ஆகணும். எனவே அதுக்கப்புறம் அல்லாஹ்விடம் செய்து நாம் இந்த தூக்கத்திலே நாம் இறந்து விட்டாலும் அல்லாஹ்வுடைய தந்தைக்குரியவனாக மீண்டும் எழுந்தாலும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அல்லாஹ் எப்படி பாதுகாக்கின்றாரோ அவ்வாறு பாதுகாக்கப்பட்ட ஒருவனாக ஆக வேண்டும். அந்த வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் அறிவித்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். ரப்புக்கும் ஐன் சக்கரத்துக்கும், உங்களுடைய ரப்பு எப்படிப்பட்ட சொல்லும்போது நீங்கள் அவனுக்கு நன்றி செலுத்துங்கள். நீங்கள் நன்றி செலுத்தினால் அவர் உங்களுக்கு அதிகமாக ஐன் சக்கரத்தும் உங்களுக்கு என்ன செய்வான்? நீங்க நன்றி செலுத்துங்க. நன்றி செலுத்தினால் அல்லாஹ் உங்களுக்கு வரையும் கப்பல் அல்லாஹ் கொடுத்த அறுப்படைகளுக்கு எதுவுமே நன்றி செலுத்தாமல் நன்றி வந்தவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொன்னால் பின்ன ஆதாமின சதி நிச்சயமாக அதை நினைத்து பார்த்து அதற்கு பிறகு அவனிடம் சில அறுப்படை நடந்து சாப்பிடும்
வந்து பார்க்க முடியல, உணவுல ருசி தெரியல, நடக்க முடியல, இவ்வளவு பிரச்சனை. ஒரு பிரச்சனை நாம் வரும்போது தான் சாதாரண விஷயத்தை பார்க்கிறோம். ஜலதோஷம் நமக்கு வந்து விட்டா நம்ம ஒரு நாள் எவ்வளவு அவஸ்தைப்படுறோம். புரிய முடியல, நிற்க முடியல, ஒன்றும் அப்படி கடந்து அப்படிங்கிறது. இதெல்லாம் இல்லாம ஒவ்வொரு நாள் நாம என்ன நினைக்கிறோம்னா, அல்லாஹ்வுடைய அருள் என்றால் பொருளாதாரத்தை தான் நாம் நினைக்கிறோம். நல்லது நல்லது என்று சொல்லுவோம்னா, நல்ல பள்ளிகளை சேர்க்க வேண்டும், நல்ல கல்லூரிகளை சேர்க்க வேண்டும், நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்று எல்லாமே பொருளாதாரத்தை முன்னோக்கி தான் இருக்கிறது. அப்ப அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்தக்கூடிய நமக்கு அறிவுக்காக இதை நாம் 5 மணிக்கு ஜமாத் கொடுத்தோமா, யாரெல்லாம் பெரிய வாய்ப்பு கொடுத்து ஜமாத் கொடுத்து இன்னைக்கு இந்த காரியத்தை நான் செஞ்சு இதெல்லாம் பேச அதுக்காக நான் நன்றி செலுத்தக்கூடிய நானும் பலகீனமானவனா இருக்கிறேன். எனக்கு இந்த விஷயத்துக்கு அபிவிருத்தி கூட நமக்கு என்ன தேவை இருக்கிறது. நாம அதெல்லாம் விட்டு காலையில் மட்டும்தான் அனுபவிச்சுட்டு வெளியில போறோம், சாப்பிடுறோம், எல்லாம் சேர்ந்து முடிச்சுட்டு வந்து அப்படியே வரணும். அதான் சொன்னா அதான் சதி யார் திருப்பி பரவர்கள் ஆகிவிட்டார்களோ அவர்களுக்கு வேதனை கடுமையாக அது பாருங்கள். இன்னொரு வசனம் சொல்லி காட்டுங்க. சூரத் நிசால 47வது வசனம் பார்த்தீங்கன்னா 5வது சூரா ஆயத், அதாவது யெசூடைய முடிவுல கடைசி வசனத்துல சூரத் நிசால 147வது வசனம் சொல்லி காட்டுங்க. மா யஃபலுல்லாஹு அதாபிக்கும் ஷக்கர்தும் ஆமன்தும். அல்லாஹ் உங்களை வேதனை செய்து என்னவாக பயின்றது. நீங்க அல்லாஹ்வுக்கு நம்மளை வேதனைப்படுத்தலாம் என்ன ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? நாம கூட ஒருத்த மனுஷன் கஷ்டப்படுறதை பார்த்து சந்தோஷப்படுறோம். ஏங்க ஒரு தொந்தரவு கொடுத்தா, கஷ்டம் கொடுத்தா ஒரு நேரம் என்ன செய்வோம்? மனிதன்கிற பலவீனத்தை செய்வோம். அது வயசுலாம் தடை செய்யுது. நமக்கு எதை நாடுகின்றோமோ அதையே அந்த மனிதன் நாடு என்று வீணாக சொல்ல. ஆனா அல்லாஹ் சொல்றான், மா யஃபலுல்லாஹு பிஅதாபிக்கும். அல்லாஹ் உங்களை வேதனை செய்து அவங்களுக்கு என்ன ஆயிடுது? அவங்க ஏதாவது கிரேட் ஆகுதா? இன் ஷக்கர்தும் வ ஆமன்தும். நீங்கள் நன்றி செலுத்திக் கொண்டும் ஈமான் கொண்டும் இருந்து உங்களை அதாபு செய்வதால் அல்லாஹ்வுக்கு என்ன வாய்ப்பு போய்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் எதை கேட்கிறோம் அந்த அடிப்படையில் நாம் அனுப்பும் போது என்ன செய்கின்றார்? அல்லாஹ் நம்முடைய உயிரை கைப்பற்றி நீங்கிறார். அல்லாஹ் நாயகர்களுக்கு என்ன செய்கின்றார்? சிறிது காலம் வாழ்வதற்கு உயிரை திருப்பி அளிக்கிறார் என்பதை அந்த வசனம் சொல்லி காட்டுகிறது. இறைவனை படுக்கும் போது நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தருகிறார்கள், இந்த தூக்கத்திலேயே நீ கைப்பற்றப்பட்டால் என்று அருளை காட்டு, மீண்டு ஏற்பினாய் உன்னுடைய நல்லடியார்களை பாதுகாப்பதற்கு பாதுகாப்பாய் என்று சொல்லி காட்டுகிறார். காலையில் சுபு தொழுகைக்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் நாம சிறந்த பயனுள்ள கல்வியையும் சிறந்த ரிஸ்கையும் அவனால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமல்களை செய்யக்கூடியவனாக ஆக வேண்டும் என்பதையும் நாங்கள் சொல்லுவோம். அதுவும் இன்னும் என்ன சொல்கிறார்கள்? உனக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக ஆகி அதுவும் அவங்க தான் பிரார்த்தனை செய்ய முடியும். ஐநீயால அதிகரிக்கவா சுத்தரிக்கவா செய்வாங்க. எனவே இதை நாம் கேட்டதை முதல் உணவாறு விளங்கி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் அடிப்படையிலே அல்லாஹ் திருமறை கூறியபடியே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய வழிமுறையை பின்பற்றி நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அதை செயல்படுத்தக்கூடியவராக அல்லாஹ்வுடைய முழுமையான அருளுக்கு கிடைக்கப்பட்டவராக மறுமையிலே அவருடைய பொருத்தம் சொர்க்கம் கிடைக்கப்பட்டவராக அல்லாஹ் நம் அனைவரையும் மாறுபாடு போவதாக. ஆமீன். Allahu Akbar.